ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதம் அஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் மூன்றாவது தந்திரம். அதில் நாம் 766வது பாடல். இந்த பாடல் மந்திரம் ஐக்கிய ஞானத்தை பற்றியது. ஐக்கிய ஞானம் என்றால் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று புரிந்து கொள்வது. இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு காரண காரிய நியாயம்னு ஒன்று உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரத நாட்டில் தர்க்க மதம்னு ஒன்று இருந்தது. தர்க்கம்னா லாஜிக், அதை நியாயம்னு கூட சொல்லுவாங்க. நிறைய நியாயங்கள் உண்டு. சாகச்சந்திர நியாயம், தத் ஹேது நியாயம் அப்படின்னு நியாயம்லாம் சொல்லுவாங்க. நாம் கூட பேச்சில் சொல்கிறோம், இது என்ன நியாயம் இப்படி இருக்கே அப்படிங்கிறோம். இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறோம். அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற காட்சிகளை வச்சு சில உண்மையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம். தூள் அருந்ததி நியாயம் அப்படின்னு ஒன்று உண்டு. அருந்ததிங்கிறது ஒரு நட்சத்திரங்க. திருமணத்தின் போது தாலி கட்டி முடித்த உடனே அம்மி மிதித்து அருந்ததி பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அருந்ததி நட்சத்திரம் வடக்கில் இருக்கும். ஆனால் மணப்பந்தல் பகலில் நடக்குது. ராத்திரியில் தான் நட்சத்திரம் தெரியும். ஆனால் பகல்லையே அவங்க பாருங்கள், அருந்ததி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மி மிதிப்பாங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மி மிதிக்கிறத பார்த்துருப்பீங்க, அருந்ததி காட்டினாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு நியாயம் இருக்குது. அது தூல அருந்ததி நியாயம்னு பேருங்க. தூலம்னா பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சால் அது பேர் ஸ்தூலம்ங்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்தால் அது சூக்ஷ்மங்கிறோம். சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரியாது. காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆனால் உடம்புல பட்டால் காற்று தெரியுது. ஸ்தூலம்னா தொட்டு பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், இப்படி இருந்தால் ஸ்தூலம்ங்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம சூக்ஷ்மங்கிறோம். இந்த அருந்ததி நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷ்மமானது. அதை நம்ம பார்க்கவும் முடியாது. அது எப்படி நம்ம கல்யாணத்தில் அவங்க காட்டி கொடுக்குறாங்க? அது பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, வானத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும். அது வசிஷ்டர். அப்போ அது மாதிரி 7 ரிஷிகள் இருக்கிறாங்க. அவங்க 7 ரிஷிகளும் வானத்தில் நட்சத்திரமாக தெரிகிறாங்க, வடக்கில் தெரிவாங்க. அதை சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 ரிஷிகளினுடைய கூட்டம். அவங்க அப்படியே எப்போவுமே அசையாமல் இருப்பாங்க, வடக்குலேயே தான் இருப்பாங்க. எப்போவுமே அங்கேயே தான் சுற்றுவாங்க, அப்படியே இருக்கும். அதில் ஒன்று வசிஷ்டர். அவருடைய மனைவி தான் அருந்ததி. இப்போ அருந்ததியை பார்க்கணுன்னா முதல்ல வசிஷ்டரை பார்க்கணும். வசிஷ்டர் எங்கே இருக்கிறாருன்னு எங்கே காட்டுறது நட்சத்திரத்தில்? அப்போ இந்த சப்தரிஷியை காட்டணும். சப்தரிஷி மண்டலம் கண்ணால் பார்த்தா தெரியும். 7 நட்சத்திரங்கள் பளிச்சுன்னு வடக்கில் நல்ல தெளிவாக தெரியும். வடக்கில் பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல மொட்டை மாடியில் ஏறி கீழ்வானத்தில் பார்க்கணும். அப்படி பார்த்தா தெரியாது, கீழ்வானத்தில் தான் தெரியும். நார்த்துக்கு போயிட்டோம்னா டெல்லி அல்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐரோப்பா இந்த ஊருக்கெல்லாம் போனோம்னா நல்லா தலைக்கு மேலே தெரியும். ஏன்னா அவங்க வடக்கில் இருக்கிறாங்க. தெற்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆஸ்திரேலியக்காரங்களுக்கெல்லாம் பார்க்கவே வசதி இல்லை, வாய்ப்பே கிடையாது. நமக்கு தான் அதை பார்க்க முடியும். இதுலேருந்தே இந்த நியாயமெல்லாம் இந்தியாவில் தான் தோன்றியிருக்கும், ஆஸ்திரேலியாவில் தோன்றியிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சப்தரிஷி மண்டலம் தெரியாது. சரி, தூள் அறிந்ததி நியாயம் அப்படிங்கிறது தான் இப்போ பேச வந்தேன். நியாயங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒன்று தெரிந்ததை வைத்து தெரியாததை கண்டுபிடிக்கிறது, அது பேர் தூள் அருந்ததி நியாயம்.
உங்களுக்கு ஒன்று தெரியலன்னா நான் எப்படி நான் சொல்லிக் கொடுப்பேன்? உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று இருக்கும், அதே போல் அதை வச்சு பார்த்தீங்களா இதுதான் நான் அதுன்னு காட்டி கொடுப்பேன். இப்போது சப்தரிஷி மண்டலம் பார்த்தாலும் தெரிஞ்சிருது. 7 நட்சத்திரங்கள் வானத்தில் தெரியுது. அதில் பாருங்கள் கைப்பிடி மாதிரி தெரியுது பாருங்கள், ஒரு கரண்டி மாதிரி இருக்குது. அந்த கரண்டிக்கு கைப்பிடி இருக்கும், சாஸ்பேன் மாதிரி. அந்த சாஸ்பேனில் 3 நட்சத்திரம் இருக்குது, அதில் நடு நட்சத்திரத்தை கவனிங்க அப்படி. அதுதான் வசிஷ்டர். அப்படிங்களா? ஓ தெரியுதே. அது பக்கத்தில் பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்கள். கண்ணாடி இல்லாமல் அதை பார்க்க முடிஞ்சால் கண் நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். அருந்ததி பக்கத்தில் குட்டியாக இருக்கும். இப்போ அருந்ததியை நான் எப்படி காட்டி கொடுத்தேன்? அது சூக்ஷ்மம். ஆனால் ஸ்தூலமாக இருக்கிற வசிஷ்டரை வச்சு வசிஷ்டர் எப்படி காட்டி கொடுத்தேன்? இன்னும் பெரிய ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சப்தரிஷியை வச்சு. சப்தரிஷி மண்டலத்தை எப்படி கண்டுபிடிச்சேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வடக்கை வச்சு, வடக்கை காமிச்சு இப்படி வரும். இப்படி படிப்படியாக டீச்சிங் மெத்தடாலஜி சொல்லிக் கொடுக்குற முறை இருக்குது. ஸ்தூல அருந்ததி நியாயம் அப்படி. இப்படி பல நியாயங்கள் இருக்குது. தத் ஹேது நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாகச்சந்திர நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு அது வேண்டியதில்லை. இப்போ காரணக்காரிய நியாயத்தை பற்றி பேச வரும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி வச்சாங்கன்னா இந்த தர்க்கம் பண்ணுறவங்க, வாதிடுபவர்கள். ஒருத்தர் வாதிடுவாங்க. உன் மதம் பெருசா, என் மதம் பெருசா, உன் கடவுள் பெரியவரா, என் கடவுள் பெரியவரான்னு வாதம் போடுறாங்கன்னு வைங்க. அப்போ அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்குவாங்கன்னு நியாயத்தை வச்சு தான் பேசுவாங்க. இது என்ன நியாயம், நீ என்ன நியாயத்தில் சொல்கிற, நீ என்ன நியாயத்தில் சொல்கிற அப்படின்னு, என்ன லாஜிக் அப்படின்னு கேட்பாங்க. என்ன லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்களே அப்படின்னு. அப்போ அறிவுக்கு பொருந்துகிற மாதிரி பேசுகிறதுனால அதுக்கு லாஜிக்னு சொல்கிறோம், தர்க்கம்னு சொல்கிறோம், நியாயம்னு சொல்கிறோம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து காரணக்காரிய நியாயம், காரணக்காரிய வாதம். இதுக்கு எதிர்வாதம் போட்டு ஜெயிக்க முடிஞ்சால் நான் ஒத்துக்கிறேன் தோல்வியே. இது வரைக்கும் காரணக்காரியவாதத்தை யாரும் தோக்கடிச்சதில்லை. அப்போ அது பெரிய உண்மையாக தான் இருக்கும். காரணம் என்ன, காரியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணம். இதில் எதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கோதுமை மாவு தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கோதுமை மாவு காரணம், சப்பாத்தி காரியம். குழந்தைகளுக்கு தெரியாது பன்னு எதில் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அப்போ இது கோதுமை மாவு தான்டா, நீ சப்பாத்தி சாப்பிட்டால அதே தான், அது கெட்டியாக இருக்குதுமா பிக்கிறதுக்கு, இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. காரணம் கோதுமை தான், காரியம் எப்படி பன்னாக இருக்குது, அது ரொட்டியாக இருக்குது, ப்ரெட்டாக இருக்குது. அது காரணம்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஈஸ்ட்டு போடுறாங்க, அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு தான் சொல்கிறேன். காரணம் காரியம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஒருத்தர் இங்கே வீட்டுக்கு வராருன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்குறோம். ஒரு காரியமாக தான் வந்திருக்குங்க அப்படிங்கிறாரு. இப்போ காரியம் இருந்ததுன்னா ஒரு காரணம் கட்டாயம் இருக்கும். காரணத்துக்கு வந்து பிரிவு இருக்காது அப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன். காரணம் காரியத்திலிருந்து பிரியாது, இதுதான் நியாயம். அது எப்படி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறோம். ஒரு உதாரணம், தங்கத்தை எடுத்து தட்டார்கிட்ட கொடுக்குறோம். இதை வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒரு கழுத்தில் போடுற அட்டிகை ஒன்று செய்து கொடுங்க நல்லா அழகா அப்படின்னு சொல்கிறார். இப்போ தங்கத்தை காரணம், அப்புறம் ஒரு 5 நாள் கழித்து போன உடனே தங்கம் இப்போ எப்படி இருக்குது, அட்டிகையாக இருக்குது. இப்போ காரியமாகிடுச்சு இல்லையா? சரி, நான் கேட்குறேன், இந்த காரியமாக இருக்கிற அட்டிகையும் காரணமாக இருக்க தங்கமும் வேறு வேறையா? ஒன்று தானே. காரணம் தங்கம், காரியம் அட்டிகை, ரெண்டும் பிரிஞ்சிருக்குதா? சேர்ந்தே தானே இருக்குது. அப்போ காரணத்திலிருந்து காரியம் பிரிவதில்லை. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ இது வந்து ஒரு காலத்தில் பஞ்சாக இருந்தது, இப்போ துணி ஆயிடுச்சு. பஞ்சு தான் காரணம், துணியே இதனுடைய காரியம். இப்போ பஞ்சாகிய காரணமும் துணியாகிய காரியமும் வேறு வேறையா? இல்லை, இங்கேயே தானே இருக்குது. பஞ்சு நெருப்பு பட்டால் பற்றிக்குங்கிறாங்க, இதுவும் பற்றிக்கும் சார். ஏன்? இது பஞ்சு தான், இப்போவும் இது பஞ்சு தான். காரணத்திலிருந்து காரியம் பிரிவதில்லை. மண்பானைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பானைகளெல்லாம் காரியம். காரணம் களிமண், களிமண்லேருந்து பானை பிரிஞ்சிருக்குதா? பிரியல. அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, காரணத்திலேருந்து காரியம் பிரியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு வாதி வரான், அப்படி எப்படி சொல்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா தானே நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறான். ஆமாம். அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா காணுமே. நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க காரணமும் காரியம் பிரியாதுன்னீங்க. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா வரலையே, உங்கள் உணவு ஒட்டிக்கிட்டு தானே வரணும் அப்படின்னு.
இது தர்க்கம். அப்போ ஒரு தர்க்கத்தை இன்னொரு தர்க்கம் முறியடிக்குது பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் காரணத்திலேருந்து காரியம் பிரியாதுங்கிறத நல்லா உத்து கவனி. உபாதான காரணாத் காரியம் அனன்யது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உபாதான காரணாத் காரியம் அனன்யத்து. அது என்ன? அனன்யத்துனா வேறு வேறு அல்ல. அந்நியம்னா வேறு, அனன்யனா வேறு வேறு அல்ல. காரியம் எதிலிருந்து வேற அல்ல? காரணாத், காரணத்திலிருந்து. எப்படிப்பட்ட காரணம்? உபாதான காரணம். உபாதான காரணத்திலிருந்து காரியம் பிரிந்திருக்காதுன்னு சொன்னேன். அப்போ நம்ம டெஃபினேஷன் கரெக்டாக சொல்லணும். உபாதான காரணம் இதுக்கு எது என்ன? பஞ்சு. அதனால் துணி பிரிஞ்சிருக்கிறது இல்லை. தங்கத்துக்கு உபாதான காரணம் என்ன? நம்ம பொண்ணுக்கு நகைக்கு என்ன காரணம்? தங்கம். தங்கத்துலேருந்து பிரியறது இல்லை. அப்போ அப்பா அம்மா கிட்ட மகன் பிரிஞ்சிட்டானே, இல்லையே, உபாதான காரணத்துலேருந்து அவன் பிரியலையே அப்படின்னு கேட்கணும். புரியலைங்க சார் அப்படி. சரி, உங்கள் பையன் வந்து பிறந்தான் இல்லையா, முதல்ல எங்கே இருந்தான் அவன்? பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயிற்றில் இருந்தான். அம்மா வயிற்றுக்குள்ளே அவன் எப்படி போனான்? அப்பா வந்து மூலம் கொடுத்தாரு. அப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாரு, அந்த பொருளை தாய் வளர்த்தா, அது இதுதான் இங்கே இருக்குது. இப்போ தாயும் தந்தையும் உங்ககிட்ட இருக்கிறாங்கல்ல, பொருள் ரீதியாக இருக்கிறாங்கல்ல. தங்கங்கிற பொருள் நகைங்கிற பொருள்லேருந்து வேறுபடலை. மண்ணுங்கிற பொருள் பானைங்கிற பொருள்லேருந்து வேறுபடலை, பிரியலை. அதே மாதிரி தாய் தந்தையிலிருந்து மகன் பிரிஞ்சிட்டான்னு நினைக்கிற இல்லை. பொருளால் என்ன அவன் தான். அவங்க அம்மா அப்பா போட்ட முதல் பொருள் தான் நீ இன்றைக்கி நீ இருக்கிற. உபாதான காரணத்திலேருந்து பிரிவதில்லைன்னு சொன்னேன். அப்புறம் பிரிஞ்சிருக்கிறானேங்கிறதுனா நிமித்த காரணத்தில் பிரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ரெண்டு காரணத்தை செய்கிறோம். ஒன்று உபாதான காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். இப்போ வருவோம். தங்கத்தை கொண்டு போய் பொற்கொல்லன் கிட்ட கொடுக்குறோம். அவர் வந்து அட்டிகை பண்ணி தரார். உபாதான காரணமாகிய தங்கத்திலிருந்து காரியமாகிய அட்டிகை பிரியலை. ஆனால் தட்டான்கிட்டேருந்து பிரிஞ்சிடுச்சு இல்லை. அப்போ அவனும் காரணம் தானே இந்த அட்டிகைக்கு. அவன் எப்படிப்பட்ட காரணம்னா அவன் நிமித்த காரணம். அவன் பேர் அறிவு காரணம்னு பேர். அவன் அறிவு மட்டும்தான் கொடுத்தான். தங்கத்தில் அட்டிகைங்கிற அறிவை போட்டான், மற்றபடி அதுலேருந்து அவன் பிரிஞ்சிட்டான். ஆனால் உபாதான காரணங்க பொருள் பிரியுமா? பிரியவே பிரியாது. எதுக்கு சார் இவ்வளோலாம் சொல்கிறீங்க? நிமித்த காரணம் உபாதான காரணம்னு ரெண்டு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரியங்கிறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இது வந்து துணி, இதுக்கு உபாதான காரணம் பஞ்சு, இதோட சேர்ந்துருக்குது. நிமித்த காரணம் யார்? நெசவு செய்தவன், பஞ்சை வளர்த்த விவசாயி. அவங்க இங்கே இல்லையே. இப்போது நிமித்த காரணம் தனித்தனியாக பிரிஞ்சிடும் காரியத்திலிருந்து. ஆனால் உபாதான காரணம் என்றைக்கும் பிரியாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? காரண காரிய நியாயம். இதனுடைய டெஃபினேஷன் என்ன? உபாதான காரணாத் காரியம் அனன்யது. இதுதான் நமக்கு முக்கியமான வட சொல்லாக இருந்தாலும் கூட தமிழில் சொல்லலாம். உபாதான பொருள் காரணத்திலிருந்து காரியம் என்றும் பிரிவதில்லை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். பொருள் காரணம் அறிவு காரணத்திலிருந்து பிரியலாம். இந்த பிரபஞ்சமும் ஒரு காரியம். ஏன்னா முன்னாடி ஒரு நாள் இல்லை, இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தை சயின்டிஸ்ட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இது பிரபஞ்சம் இல்லை. அவங்க ஒரு 13.7 பில்லியன் வருஷங்கள் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இல்லைங்க. அதுவே பெருசாக விரிந்து இன்னைக்கு இந்த சைஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பெருசாகிட்டே இருக்குது. இப்போ நாளுக்கு நாள் அப்படியே நேற்று முந்தா நேற்றுன்னு போக போக பிரியும், சின்னதாகும் இல்லையா? என்றைக்கோ ஒரு நாள் இது வந்து ஒரு புள்ளியில் மறைந்து போகும். அந்த புள்ளியை வந்து தொடக்க நாள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு அப்போ எது பொருள் காரணம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பிரபஞ்சம் எதனால் ஆகப்பட்டிருக்குது? பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது. அது என்ன சார் பஞ்சபூதம்னா? 5 எலிமெண்ட்ஸ். இது எதனால் ஆகப்பட்டது? இது வந்து சாக்பீஸ், உங்களுக்கு தெரியுதா கண்ணுக்கு? இது கால்சியம், சுண்ணாம்பு, கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு பொருள் தான் இது.
இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஏன்னா இது ஹைட்ராக்சைடும் இருக்குது, கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்போனிக் அமிலம் சேர்ந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு பொருளாக இருக்குது. இப்போ இது உபாதான காரணம் கால்சியம் கார்பனேட். இந்த சாக் பீஸ் அதுலேருந்து விலகி இருக்குமா? இருக்காது. உபாதான காரிலேருந்து பிரிவதில்லை. இப்போ இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டதுனால எல்லாமே பஞ்சபூதம் தான் இப்போ இருக்கிறது. ஏன்னா காரியம் வந்து பிரியாது. சரி, அந்த பஞ்சபூதத்துக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் ஒருத்தர் வருவார்ல, அவர் தானே உபாதான காரணமாக இருக்க முடியும். அந்த பஞ்சபூதத்துக்கு உபாதான காரணம் ஒன்று வேணும் இல்லை? எது அந்த பஞ்சபூதங்கிறீங்களே என்னங்கன்னா ஆகாயம், காற்று, அக்னி, நெருப்பு, நீர், நிலம் அப்படின்னு 5 சொல்கிறோம். 5 பூதங்கள். ஏன் பூதங்கிறாங்க? பூதம்னா பயந்துடாதீங்க. தோன்றியதுன்னு தமிழில் சொல்கிறோம், அது சமஸ்கிருதத்தில் பூதம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தோணுனா பவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 5 பூதங்கள் காரியமாக காரணமாக? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது காரணம். ஆனால் இன்னொன்று பொறுத்த வரைக்கும் அது காரியம். வேறு எங்கேருந்தோ வந்துருக்குது அது. அப்போ அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை? அந்த காரணம் எது அப்படின்னு கேட்குறோம். இந்த காரணமும் காரியமும் பிரியாதுங்கிறத இன்னொரு முறை நம்ம புரிஞ்சுக்கலாம். பல இடத்துல சொல்லுவாங்க, முட்டை காரணம், கோழி காரியங்கிறோம். ஆனால் முட்டைக்கு கோழி காரணம் இல்லையா? இப்போ எது முந்தி? காரணம் முந்தியா காரியம் முந்தியானா நம்ம என்ன சொல்லுவோம்? காரணம் தான் முந்தி இருக்கும், காரியம் தான் பின்னாடி வரும் அப்படின்றோம். இப்போ இது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. கோழி முந்தியா முட்டை முந்தியா அப்படின்னு இப்படி கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் பதிலே கிடையாதும்பாங்க. உண்மையான பதில் என்ன தெரியுங்களா? ரெண்டுமே ஒரே சமயத்தில் இருக்குது. கோழி தான் முட்டை, முட்டை தான் கோழி. இது கூட தெரியாதா நமக்கு? முட்டை நீ முட்டைங்கிறீங்க, ஆனால் கோழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? உள்ள கோழி இருக்குது இல்லை? பள்ளி கூட முட்டை இடுது. அது இல்லை, பள்ளி இருக்குது இல்லை? பள்ளி இப்போ முட்டையாக இருக்குது, அவ்வளவுதான். முட்டை வந்து பள்ளி ஆகுது. அப்போ பள்ளி வந்து முட்டை வடிவத்திலும் இருக்கும், பள்ளி வடிவத்திலும் இருக்கும். இப்போ 2 வடிவத்தில் இருக்குது. இதில் எது முந்தி எது பிந்தி? ரெண்டுமே பள்ளி தானே. ஆலமரம் பார்க்குறோம், இங்கே இருக்குது. இது விதை. இந்த விதைக்குள்ளே ஆலமரம் இருந்தது. இந்த ஆலமரம் மறுபடியும் விதைக்குள்ளே இருக்குது. இப்போ விதை தான் மரமாகுது, மரம் தான் விதையாகுது. இது நீங்கள் விதைன்னு சொன்னால் ஆலமரம்னு சொல்லலாம். ஆலமரம் விதை ரூபத்தில் இருக்குது. அப்போது விதை ஆலமர ரூபத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம்ல. விதை ஆலமரமாக இருக்கிறது, ஆலமரம் விதையாக இருக்குது. ரெண்டும் ஒன்று தானுங்க. புதுச்சேரி தான் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி தான் புதுச்சேரி, சென்னை தான் மெட்ராஸு, மெட்ராஸ் தான் சென்னை. நீங்கள் எதை பார்க்குறீங்கன்றது பொருள். அப்போது நீங்கள் 2ங்கிறீங்களே விதைன்னு, இங்கே 2 இல்லை, 1 தான் இருக்குது. காரணம் தான் இருக்குது, காரியம் அதோடு சேர்ந்தே இருக்குது. அப்போ காரணம் வேறு காரியம் வேறுன்னா நீங்கள் சொல்லிடலாம், இது வேறு அது வேறன்னு. அதனால் இந்த இடத்துல மரத்தையும் விதையும் வேறுன்னு சொல்ல முடியாது. கோழியும் முட்டையும் வேறுன்னு சொல்லணும். கோழி முட்டை வேறுன்னு சொன்னால் தான் எது முந்தின்னு கேள்வி வரும். கோழி தான் முட்டையாக இருக்கிறது, முட்டை தான் கோழியாக இருக்கிறது இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எப்பொழுதுமே சேர்ந்தே தான் இருக்குது, ஒரு பொருள் தான் இருக்குதுங்க. காரணம் காரியம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன? காரணம்தான் காரியம், காரியம்தான் காரணம். அங்கே 2 இல்லைங்க அப்படின்னு புரிஞ்சுக்க. 2 இல்லை, 2 இல்லைங்கிறது தான் அத்வைதம்னு பேர். நம்மளாம் சொல்லிவிடுவோம் அத்வைத வேதாந்தம், அத்வைத வேதாந்தம். அத்வைதம்னா என்னென்னங்க? 2 இல்லை, அத்வைதம். த்வீனா 2ன்னு அர்த்தம். த்வீனா 2. சக்கரத்து இந்த சைக்கிள் கூட த்விசக்கர வண்டின்னு சொல்லுவாங்க சைக்கிளுக்கு, ஏன்னா 2 சக்கரம் இருக்கிறதுனால. துவினா 2, துவாதசி அப்படின்னா 12வது நாள், தசினா 10, துவானா 2, துவாதசினா 12, துவானா 2. துவைதம்னா இருமை, இரட்டை, காரணமும் காரியமும் அப்படின்னு 2ங்கிறோம். இல்லை, காரணமும் காரியமும் ஒன்றுதான்.
அப்போது ரெட்டை இல்லைன்னு தானே சொல்லணும். அத்வைதம், அது பேர் அத்வைதம். இந்த ஃபிலாசபிக்கு அத்வைதம். அத்வைதத்தை நான் நிரூபிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காரண காரியவாதம் எனக்கு கட்டாயம் வேணும். அதை வச்சு தான் திருமந்திரத்தை நம்ம விளக்க போகிறோம். இது என்ன படம் வரைஞ்சிருக்குன்னு அதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து முட்டை. இந்த இடத்துல ஒரு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது கோழி. அல்லது இது ஆல விதை, இது ஆலமரம். விதை அப்படியே மரமாக மாறுது, அந்த மரம் விதையாகிடுது. அப்புறம் விதை அப்படியே மரமாக மாறுது. அப்போது விதைக்குள் மரமும் மரத்துக்குள் விதையும், காரியத்துக்குள் காரணமும் காரணத்தில் காரியமும் இருக்குது, ரெண்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரொம்ப ஃபேமஸ் சிம்பிள். இந்த சிம்பிளை கூட ஒருத்தர் சொல்கிறாரு, வர்க்க போராட்டம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஆளும் வர்க்கம், அடிமை வர்க்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லை. எப்பவுமே ஆளும் வர்க்கம்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே அவங்க தான் அந்த சொத்து உடையவங்க, ஆள்றாங்க. நம்மலாம் அவங்களுக்கு மாத சம்பளத்தை வேலை செய்கிற அடிமை, பாட்டாளி வர்க்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆளும் வர்க்கம் பெருசாகிட்டே வரும்பொழுது அதில் இந்த அடிமை வர்க்கமும் அங்கே ஆளுவதற்கு தயாராகிடுமா. அது விதை மாதிரி இருக்குமா, அது வளர ஆரம்பிச்சிடுமா. இப்போ அந்த அடிமை வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் வளர 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 அது பெருசாகி ஆளும் வர்க்கம் சிறுசாகிடுமா, மைனாரிட்டி போயிடுமா. மறுபடியும் அதுக்குள்ளே ஆளும் வர்க்கம் இருக்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பாட்டாளி வர்க்கம் பெருசாகிட்டுருதுன்னு, அவனுக்குள்ளேயே ஆள்றவன் ஒருத்தன் வருவான், அவனுக்குள்ளே கட்சி தலைவன் ஒருத்தன் வருவான். கம்யூனலிசம் அப்படின்னு ஒன்று வருது. எல்லாரும் இங்கே இந்நாட்டு மன்னர்கள்ங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் மன்னர்னா ஆட்சி பிரித்து ஆசை வந்துடுமில்ல, அவனுக்குள்ளேயே விதை ரூபமாக ஒரு ஆட்சி உண்டாகும். மறுபடியும் அது வளர்ந்து பெருசாகும், அவன் ஆக்கிரமிப்பு பண்ணுவான், பாட்டாளி சுருங்குவான். மறுபடியும் பாட்டாளியிலேருந்து மறுபடியும் வளர ஆரம்பித்து வருவான். இப்போ ஒன்றில் ஒன்றாக கருவானது அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். ஒன்றினில் ஒன்றாக கருவானது, ஒன்றுக்கு ஒன்று வேறானது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இதுதான் இந்த தத்துவம். காரணமும் காரியமும் வேறு வேறு அல்ல. சரி, இது வந்து முகவுரை. இதில் எந்த சந்தேகமும் இப்போ இல்லை இல்லைங்களா. கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாருன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் அவர் தானே, காரணம் அவர் தானே. அப்போ காரியத்தில் இருக்குமா இல்லையா. இந்த துணியில் பஞ்சு இருக்கிற மாதிரி, பானையில் மண் இருக்கிற மாதிரி, அட்டிகையில் தங்கம் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் இருப்பாரா இல்லையா. சொல்லுங்கள். இறைவன் தான் இந்த பிரபஞ்சம். முட்டை தான் கோழி, கோழி தான் முட்டை. புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ இறைவன் இல்லாத இடத்த காட்டுங்க. ஆகாயமும் அவர் தான், காற்றும் அவர் தான், அக்னியும் அவர் தான், நீரும் அவர் தான், நிலமும் அவர் தான். இதெல்லாம் 5 கோடி தான் இந்த உடம்பாச்சு. அப்போது அவரே தான். இங்கே இறைவன் இல்லாத ஒரு இடம் காட்டுங்க. முதல்ல இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கும் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். தூணும் அவர் தான், துரும்பும் அவர் தான். தூணிலும் இல்லை, துரும்பிலும் இல்லை. அப்படின்னா துரும்புக்குள்ளே அவர் ஒட்டிக்கிட்டு இருப்பார் மாதிரி நினச்சி. அப்போ எனக்குள் இறைவன் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க. குட்டியாக உள்ளே இருப்பார் போல இருக்குது, அவருக்கு இருக்கிறது இடம் இல்லாமல். இல்லை, ஒவ்வொரு மயிர்காலிலும் இருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாத்திலும் இருக்கிறார். எல்லாமும் அவர் தான், அவரை தவிர எதுவுமே இல்லை. ஏன்? காரணம் காரியத்திலிருந்து பிரியாமல் இருக்கிறது. காரியமாகிய இந்த பிரபஞ்சம், காரணமாகிய பிரம்மமும் ஒன்று, கடவுளும் பிரம்மமும் ஒன்று. அவர் தனியாக பார்த்தோம்னா விதை, முளைச்சார்னா பிரபஞ்சம். இது மறுபடியும் பிரபஞ்சம் மறுபடியும் என்னாகும்? பிரளயமாகி சுருங்கி கொடையம்பு மூடி திறக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ எங்கே போகும்? அவர்கிட்ட இறைவனாக தான் இருக்க முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா. இன்யான் தத்துவமோ முட்டையும் கோழியும் எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்குது. சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க கடவுள் தான் இந்த பிரபஞ்சம் ஆகிட்டார்ல, இப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிறார். அதான் பிரபஞ்சம் ஆகிட்டாரு, கடவுள் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு.
அப்படின்னா இதான் தங்கம் தான் அடி ஆயிடுச்சே, இப்போ தங்கம் இல்லையே அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவோமா? அதான் மண் பானை ஆயிடுச்சே, மண் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்கிறவனே கடவுள் தான். அவன் வாய் கடவுள், அவன் பேச்சு கடவுள், நாக்கு கடவுள், எல்லாம் கடவுள். இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, செத்த பணமும் கடவுள் தான். மங்களமான மஞ்சளும் கடவுள் தான், அமங்கலமான மலமும் கடவுள் தான், கல்லும் கடவுள் தான். இங்கே கெட்டவனும் கடவுள் தான், நல்லவனும் கடவுள் தான். எல்லாம் கடவுள், கடவுள் இன்றி ஒன்றும் இல்லை. சரி, இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அவர் தாங்க. அப்போ அவர் பொருள் மாத்திரமா? மண் மாதிரியா? தங்கம் மாதிரி அறிவற்றவரா கடவுள்? கடவுள் அறிவற்ற ஒரு பொருளா? என்னது பஞ்சு ஆடை, பஞ்சு அறிவில்லாதது, இந்த ஆடைக்கும் அறிவில்லை. மண் அறிவில்லாதது, பானைக்கும் அறிவில்லை. எப்படியோ அப்போ எப்படியோ மகன் அப்படி தானே இருப்பான். நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை அப்படிங்கிறாங்க. காரணம் எப்படியோ காரியம் எப்படி இருக்குது. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அறிவற்றது, அப்போ இறைவனும் அறிவற்றவரா சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்றால் பேசுறிய நீ உன்னைப்பார், நீ அறிவுடையவனா அறிவற்றவனா? சார் நான் அறிவுடையவன் சார். இப்படி கேட்டுட்டீங்களே. அறிவு இருக்குதா நம்ம யாராவது கேட்குறோமா? கேட்டுட்டா மட்டும் பிரச்சனை வந்துடும். எதை வேணால் நீங்கள் கேட்கலாம். உனக்கு பொருள் இருக்குதா, அம்மா அப்பா இருக்கிறாங்களா அப்படின்னு. அறிவு இருக்குதான்னு மட்டும் கேட்டுறக்கூடாது. அதில் தான் சண்டையே வருது. எல்லாருக்கும் தெரியுது நான் அறிவுடையவன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போது கடவுள் அறிவுடையவர் தானே, அவர் தானே காரணம். அப்போ இந்த பொருளெல்லாம் அவர் தானே. இப்போ எல்லா பொருளும் அறிவாகவும் அவர் தானே இருக்கணும். இப்போ எல்லா பொருளும் அறிவு இருக்குதா நமக்கு பார்த்தோம்னா? இல்லையே. இந்த பொருளில் தான் அறிவு இருக்குது, இந்த பொருளில் தான் அறிவு இருக்குது. அவருடைய அறிவு எல்லா இடத்திலும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல மட்டும் வெளிப்படுது. அவருடைய பொருள் எல்லா இடத்திலும் வெளிப்படுது தாராளமாக. அவருடைய பொருள் எல்லா இடத்துலையும் வெளிப்படுது. அந்த அறிவு எங்கே வெளிப்படுது? எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் உயிரினம் இருக்குதோ அங்கே தான் வெளிப்படுது. அது ஏங்க அறிவு மட்டும் மனுஷங்கிட்டையும் தாவரங்கிட்டையும் செடிக்கிட்டையும் பூச்சிக்கிட்டையும் பறவைக்கிட்டையும் வெளிப்படுது? இந்த பாட்டில் கல்லுலலாம் வரல, இதெல்லாம் இறைவன் தானே அப்படின்னா அவர் உண்மைதான். அந்த பொருள் இருக்கிறது உண்மைதான். அந்த அறிவு இருக்குது, இதில் அறிவு இல்லைன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அறிவோடு இது செயல்பட்டதுனா தான் நீங்கள் சொல்ல முடியும். பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் அறிவோடு தான் செயல்படுது. காற்று கூட அறிவு இருக்குது. எந்த மாதம் வீசணும், எந்த மாதம் அடங்கிடணும், தண்ணிக்கு அறிவு இருக்குது. எப்போ வெள்ளமாக பெருகணும், எப்போ மழையாகணும், எப்போ வந்து போகணும்னு தெரியுது. ஆனால் அதுக்கு சுய விருப்பம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறத பார்க்குறோம். இந்த பூமி சுற்றுது, இந்த பொருளுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது. அதனால தான் இந்த பொருள் வந்து சாக் பீஸாக இருக்க முடியுது, ஒரு மரியாதையோடு இருக்குது. வேற ஒரு பொருளை அது மாற முடியறதில்ல. ஒவ்வொரு பொருளும் ஒரு அறிவோடு தான் இருக்கிறதுனால தான் அந்த பொருளை நம்ம செய்ய முடியுது. இறைவனுடைய அறிவு இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை நியதியாக தெரிகிறது. பொருளும் அவரே, அறிவும் அவரே. ஏன் இந்த பொருள் இப்படி செய்யுது, வேறு மாதிரி செய்ய மாட்டேங்குதுன்னா அவருடைய அறிவு அப்படி இருக்குது. அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இரும்பு குண்டு எடுத்து தக தகன்னு இருக்கக்கூடிய நெருப்பில் போடுவோம். நெருப்பில் போட்ட உடனே அந்த இரும்பு குண்டு என்ன ஆச்சு? இப்போது நல்லா செவத்து காய்ஞ்சிருக்கு, சூடாக இருக்குது. இப்போ அதில் வெளிச்சம் வருதா? இருட்டு அது வெளிச்சமாக இருக்குல்ல, சூடு இருக்குதில்ல. அப்போ ரெண்டும் இருக்குதில்ல, உஷ்ணமும் இருக்குது பிரகாசமும் இருக்குது. எதில்? இரும்பு குண்டில். அப்போ நம்ம இரும்பு குண்டில் என்ன கொடுத்தோம்? அக்னியை கொடுத்தோம். அக்னிங்கிற நெருப்பை கொடுத்த உடனே இரும்பு குண்டுக்கு ரெண்டு தன்மை வந்துடுச்சு. அக்னியினுடைய வெளிச்சமும் காட்டுது, அக்னியினுடைய உஷ்ணத்தையும் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன், அதே அக்னியை தண்ணியில் கொடுக்குறேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கொடுக்குறேன். இப்போ அந்த அக்னி தண்ணியை சூடு மட்டும்தான் கொடுக்குது, வெளிச்சம் கொடுக்க மாட்டேங்குதே. எவ்வளவு தான் நீங்கள் கொடுங்களேன். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் காரணத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காட்ட முடியுங்கிறத சொல்ல முடியாது. இப்போது கடவுள்
இந்த பிரபஞ்சத்துக்கு பொருளாகவும் இருக்கிறார், அறிவாகவும் இருக்கிறார்னா, பொருளாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தெரியுது, ஆனால் அறிவாக இருக்கிறது எல்லாத்துலேயும் தெரிய மாட்டேங்குது. நம்முடைய மனத்தில் தான் அவர் அறிவாக இருக்கிறார். எங்கெல்லாம் உள்ளம் இருக்குதோ அங்கெல்லாம் இறைவனுடைய அறிவு தெரியுது. எங்கெல்லாம் உடம்பு இருக்குதோ அவருடைய பொருள் தெரியுது. பொருள் வளமும் அவரே, அறிவு வளமும் அவரே. அறிவெல்லாம் எங்கே இருக்குதோ அதெல்லாம் இறைவனுது. பொருளெல்லாம் எங்கே இருக்குதோ இறைவனுது. இறைவன் சொத்து தான் எல்லாமே. இந்த உடம்புலேருந்து, உங்கள் சொந்த வீடுலேருந்து, உங்கள் பேங்க்கில் இருக்க பணம் எல்லாமே இறைவன் சொத்து தான். ஒரு அணு கூட மனிதனால் செய்யப்பட்டதல்ல, எல்லாம் இறைவன் தான். இறைவனால் செய்யப்பட்டதில்லை, இறைவன் தான். இறைவன் செய்துட்டு போனார்னா அவர் வேறே ஆகிடுவார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அறிவு மட்டும் வந்துடுச்சுன்னு சொன்னால், இறைவன் தான் நமக்கு உடம்பை கொடுத்துருக்கிறார், எங்கள் அம்மா அப்பாவும் கொடுத்துருக்கிறார், இறைவன் தான் எனக்கு வீடையும் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் பொருள் அது, அவர் தான் அந்த வீடு, அவருடைய உடம்பு. எனக்கு அறிவு கொடுத்தவர் யார்? அவர் தான். எனக்கு அவர் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கறதுல தப்பு தவறு வர முடியாது. ஏன்னா அவரே தான் இந்த உடம்பாக இருக்கிறார், அறிவு தான் அறிவாக இருக்கிறார். நான் ஒன்றும் முணுமுணுக்க வேண்டியது இல்லைல்ல. இப்போ நான் யார்? இறைவனுடைய சொத்து. எனக்கு அறிவும் கொடுத்துருக்கிறார், உடம்பையும் கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் அப்படி கொடுத்துருக்கிறார். இதில் யாரும் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு ஏன் அறிவு எப்படி கொடுத்தார், எனக்கு ஏன் உடம்பு எப்படி கொடுத்தார்? ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்தை தான் நம்ம கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு தலைப்பு நம்ம என்ன தெரியும்னா, காரணத்திலிருந்து காரியம் வேறுபடாது அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களைய கொஞ்ச நேரம் கண்ணை மூடி மௌனமாக நான் என்று சப்தமாக சொல்லிவிட்டு மௌனமாக அதை சொல்லி அந்த சமயத்தில் நீங்கள் என்ன உணர்றீங்கன்றது மட்டும் பாருங்கள். நான். இப்போ உணர்ந்திருப்பீங்க. என்ன உணர்ந்தீங்க? உங்களை தானே உணர்ந்தீங்க, நானை தானே உணர்ந்தீங்க. உணர்ந்தது யார்? நீங்கள். உணர்ந்தது எதை? உங்களை. என்னடா இது, நீங்களே உணர்றீங்க. அப்போ அறிபவராகவும் இருக்கிறீங்க, அறியப்படும் பொருளாகவும் இருக்கிறீங்க. இப்போ நான் அறிபவன், இதுக்கு அறியப்படும் பொருள். ஆனால் நானுங்கிறது என்ன? அறிவதும் அதுவே, அறியப்படுவதும் அதுவே. அறியப்படுவதுன்னு ஒரு பொருள் தானே. இதெல்லாம் ஒரு அறியப்படும் பொருள். அறிவு பொருளா? அது பொருள் இல்லையே, கண்ணுக்கே தெரியாதே, சூக்ஷ்மமாச்சே. அப்போ இறைவன் பொருளாகவும் இருக்கிறார், அறிவாகவும் இருக்கிறார். இப்போ என்னிடம் நான் என்பதில் பொருளாகவும் இருக்கிறார், அறிவாகவும் இருக்கிறார். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நான் என்பதில் தான் கடவுளே இருக்கிறார். நான் மாறுதட்டு பேசுகிறீங்க இல்லையா, அந்த நான்குள்ள கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அறிவாக இருக்கிறார். நீங்கள் உங்களை உணர்ந்தீங்கல்ல, கடவுளை உணர்ந்தீர்கள். உணர்பவன் நீயே, உணர்ந்த பொருளும் நீயே. அப்போ ரெண்டு பொருள் இருக்குதாங்க. அங்கே தான் கொஞ்சம் இப்போ புதுசாக ஒரு தகவல் சொல்ல போகிறேன். இந்த அறிவு என்பதை சமஸ்கிருதத்தில் ஞானம்னு சொல்கிறாங்க. அறிவுடையவனை ஞானிங்கிறாங்க. அறிவில்லாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அஞ்ஞானி. தமிழில் அறிவு, அறிவற்றவன். இந்த அறிவுங்கிற ஞானம்னு புரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஞானம்னா ஏதோ புதுசாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ நானுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஞானம். அது அறிவுடையது தானே, தன்னையே அறியுதில்லை. அப்போது இந்த ஞானத்தை நான் ரெண்டாக சொல்ல போகிறேன். காரண ஞானம், காரிய ஞானம். இறைவன் இதெல்லாம் உருவாக்குறதுனால அவர் ஞானம் எப்படிப்பட்டது? காரண ஞானம். இப்போ என்கிட்ட இருக்க அறிவு காரிய ஞானம். அப்புறம் என்ன சொன்னேன்? காரியம் எப்பொழுதும் காரணத்தை விட்டு பிரிந்திருக்காது. அப்போ நான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, காரிய ஞானமாக நீங்கள் இருக்கும் பொழுது, காரண ஞானமான கடவுள் அங்கே தான் இருக்கிறார். அட்டிகையோடு தங்கம் இருப்பது போல, பானையோடு மண் இருப்பது போல,
துணியோடு பஞ்சு இருப்பது போல என்னோடு கடவுள் இருக்கிறாரப்பா. எப்பவுமே இருக்கிறாரே. எப்போ நான் பிரிஞ்சேன்? எந்த பொருளாவது காரணத்திலேருந்து பிரிய முடியுமா? இப்போ நான் என்பதில் அண்ணல் இருப்பிடம், மந்திரத்துக்கு வாங்க, அண்ணல் இருப்பிடம் ஆறும், அது ஆண் போடுங்கம்மா. இதாங்க ஆறும் அருகிலர். அண்ணல் இருக்கிறார். அண்ணல்னா இங்கே யார்? இப்போ கடவுள், இறைவன், பிரம்மம். அவருடைய இருப்பிடம் எங்க? தேடுறாங்களே. தேடி தேடி எங்கோ ஓடுகிறார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே அப்படின்னு அவர் சொல்றார். அண்ணல் இருப்பிடம் யாரும் அறியல. நல்ல காலம் திருமந்திரம் படித்தோம், நம்மளாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் இருக்கும் இடம் கண்டுபிடிச்சிட்டனே. நான் தானே அது கடவுள். காரணமான ஞானமாக கடவுளும், காரியமாக நான் இருக்கிறேன். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, இப்போலாம் ஆய்ந்து கண்டிங்களே. ஆய்ந்து கொள்ளுதல்னா என்ன? விசாரணைன்னு அர்த்தம். ஆராய்ச்சி செய்கிறாங்க, ஆயிராங்க. ஆய்வாளர், தணிக்கையாளர், ஆய்வாளர்னா இன்ஸ்பெக்டருக்குலாம் ஆய்வாளர்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? விசாரிக்கிறாங்க. உபனிஷத் சொல்லுது, உன் ஆத்மாவை நீ விசாரிக்க வேண்டும். எப்படி விசாரணிக்கணும்? அது பேர் ஜிக்ஞாசுன்ற. ஆத்மா விஜிக்ஞாசஸ்வ, ஆத்மாவை நீ அறிந்து கொள், விசாரித்துக் கொள்கிறார். உன்னை விசாரிக்காமலே இருந்துட்டு இருக்காடா. நானுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மார்தட்டி தெரியும். என்ன யார் தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சின்ன பொடியும் கூட ஸ்கூலில் வந்து ரவுடித்தனம் பண்ணும்போது காலில் நான் யார் தெரியுமா அப்படிங்கிறார். நான் யாருன்னு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறான். யாரும் அறிகிலர். நான் என்பதில் இருக்க காரிய ஞானம்தான் தெரியுது. காரண ஞானம் யாருமே தெரியல. காரணம் எப்பொழுதும் காரியத்தோடு பிரிவின்றி இருக்கிறதே. இப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறானே, நீ தாண்டா கடவுள் சொன்ன ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். அல்பமான இந்த ரவுடித்தனம் பண்ணுறதுனா நானுன்னு சொல்கிறான். கடவுள் எப்பேற்பட்டவர்? இந்த ரவுடி பண்ணுறவன் யார்? அங்கே வெளியே நிற்கிறாங்க, வர சொல்லுமா அப்படின்னு எப்போ புரிஞ்சுக்கிட்டோம்? நான் என்பதில் தான் கடவுள் இருக்கிறார். இப்போ நான் எப்படி இருக்கணும்? கடவுளாக இருக்கணுமா அல்லது ரவுடியாக இருக்கணுமா? அல்பமாக இருக்கணுமா? இன்னும் நம்மளாம் அல்பம் தானே. நம்ம அல்பம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கடவுள்னு தெரிஞ்ச பிறகு வாங்க, அல்பம் இல்லை. காரணாத் காரியன் அனன்யது. அண்ணல் இருப்பிடம் ஆறும் அருகிலர். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து அறியணும். ஏன்னா இது ஆராயாமல் கிடைக்காதான். நம்ம எல்லாருமே ஆராய்ச்சி செய்யாமல் நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா, அப்படி ஒரு பாட்டு. நான் யார், நான் யார் அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ நான் யாருங்கிறத விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரமணர் தான் சொன்னார், நான் என்கிறத விசாரிங்கிறார். விசாரிக்காமல் நீ தீர்ப்பு விரிவுபடுத்துகிற. விசாரிக்காமல் தீர்ப்பு கொடுக்கலாமா? அப்படி தானே கோவலனுக்கு தீர்ப்பு கொடுத்து அவன் தலையை வெட்டிட்டாங்க. விசாரிக்கவே இல்லையே. கண்ணாடி எப்படி, அப்புறம் கண்ணகி எப்படி போய் விசாரிச்சா? எங்கே உன்னுடைய சிலம்பை கொடு, என்னுடைய சிலம்பை பாரு. நீங்கள்லாம் மதுரையில் இருக்கவங்க, முத்து தான் அவங்கள வந்து சிலம்புக்குள்ளே போடுற கல். நான் வந்து பெரிய வணிகத்தை சேர்ந்தவன். என்னுடைய மாணிக்க பரல்கள்யா எடுத்து அடித்தா பார். விசாரிக்கிறான். இப்போ விசாரிக்காமல் செய்தவன் என்னானா, அந்த கோப்பெருஞ்சோடனா செத்தே போனான். செங்கோல் வளைஞ்சிடுச்சு. விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டனே. அப்போது விசாரிக்காமல் செய்த தீர்ப்புனால அவன் செத்தே போனான். நாமளும் விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பு நமக்கு செய்துட்டு செத்து போகிறோம். எத்தனை முறை செத்து இருக்கிறோம். என்ன விசாரிக்கணுங்கிறீங்க? நான் என்பதை விசாரி. அதிலே காரண ஞானமாக கடவுளும்
காரிய ஞானமாக அல்பமும் இருக்கிறதே பார். நீ அல்பமா பூமாவா? பூமானா கடவுளுக்கு பேர். அது பேர் இதை ஆராய்ச்சி செய்வது பூம வித்யா அப்படின்னு பேர். இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பூம வித்யா. நம்ம எல்லாருமே பூமா, ஆனால் நம்ம நடந்துக்கிறது அல்பம். அப்போ அல்பமும் பூமாவும் கலந்தது தான் நான். அதை விசாரித்து பார்த்தால் நீ எதை எடுத்துக்கணும்? கடவுளை தான் எடுத்துக்கணும். அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அழிவின்றி அமர்ந்திடுமா? அது ஏன் அழிந்த மந்திரத்தில் அப்படி சொல்கிறாரு? அப்போ அந்த அல்பம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த நான் என்பதில் அழிகின்ற பொருளும் இருக்குது, அழியாததும் இருக்குது. கொஞ்ச நேரம் நான்ங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். காரண ரூபமாக கடவுளும் இருக்கிறார், காரிய ரூபமாக உங்களுடைய அந்த கரணமும் இருக்குது. இந்த காரிய ரூபந்தான் விதவிதமாக இருக்குது. தங்கம் எப்பவுமே தங்கம்தான். ஆனால் அது காரியமாயிடுச்சுன்னா அட்டிகைங்கிறோம், மூக்குத்திங்கிறோம், வளையலுங்கிறோம், நெக்லஸுங்கிறோம், மோதிரங்கிறோம். ஆனால் காரணம் அழியாமல் தானே இருக்குது. எப்பவுமே நீங்கள் மோதிரத்தை அழித்து நீங்கள் மூக்குத்தி பண்ணுறீங்க, ஒரு 10 மூக்குத்தி அழித்து வளையல் பண்ணுறீங்க, வளையல் அழித்து பண்ணுறீங்க, தங்கம் அழியவே இல்லையே. அப்போ நான் என்கின்ற உங்கள் உணர்விலும் அங்கே கடவுள் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறார், மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். அழியாதவனுக்கு துக்கம் எதுக்கு? அழிந்து போகிறவனுக்கு தான் துக்கம். எல்லாம் போயிடுமோ, நாசமாயிடுமோன்னு தானே பயம். ஒவ்வொரு மனிதனுமே நாசமாயிடுமோன்னு பயப்படுறான். பொருள் நாசமாயிடுமோ, இவ்வளோ சாதம் வடித்து வச்சுருக்கேன், சாப்பிடாமல் போயிட்டுருக்காங்க, நாசமாயிடுமே. இந்த உடம்பு நாசமாயிடுமே, இந்த துணி நாசமாயிடுமே. நாசம் நாசம் நாசம். ஆனால் நீ அவிநாசி. நீ நாசமே ஆகாத அவிநாசி உள்ள ஒருத்தர் இருக்கிறான். நாசமாகின்ற அல்பம் ஒருத்தர் இருக்கிறான். நான்லேயே ஒரே பொருளில் நான் என்பதில் கடவுளும் இருக்கிறார், அங்கே அல்பமும் இருக்கிறது. சிவனும் இருக்கிறார், ஜீவனும் இருக்கிறார். ஜீவனும் சிவனும் ஒன்று. அண்ணலை காணில் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இங்கே இப்போ நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எல்லோரும் கண்டுபிடிச்சிங்கல்ல, ஏன் மௌனமாக இருக்கிற? கண்டுபிடிச்சியா கடவுள் இருக்கிறத? இங்கே கண்டுபிடிக்க தான் வந்திருக்கிறோம். அண்ணலை காணில் அவன், அந்த கடவுள், இவன் ஆகிறான். மனிதன் கடவுளாகிறது என்ன ரொம்ப கஷ்டமா? ஆக வேண்டியதில்லைப்பா. நீ ஏற்கனவே கடவுள். விசாரிச்சுக்கோ, விசாரித்து நீ முடிவு பண்ணு. சார் நான் ரொம்ப விசாரித்து பார்த்தேன் சார், நான் கடங்காரன் தான், நான் நோயாளி தான். அப்போ நான் என்பதை உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உடம்பு கடன் வாங்கும், உடம்புக்கு நோய் வரும், உடம்பு செத்து போகும், மறுபடியும் பிறக்கும். டேய், நான் என்பது சாவதும் இல்லைடா, அது அவிநாசி. நான் என்பதை நீ விநாசின்னு நினச்சிக்கிட்டேன், நாசமுடையதுன்னு நினச்சிக்கிட்டேன். நான் பிறவே கூடாதுங்கிறாங்க, கடவுளை காணணுங்கிறாங்க. விசாரித்து பார்த்தா கடவுள் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், நீயாக தான் இருக்கிறார். இதுக்கு நீ இனிமேல் கடவுளை ஆகணும்னு கூட இல்லையே, ஒரு ஆகுமேங்கிறார். ஆகும், ஆகிடும்னு கூட சொல்லலை, ஆகும். இதுதான் சமஸ்கிருதத்தில் அவன்கிறது. தத்துனா அது. இவன் என்பதை துவம் நீ என்றும், அசி ஆகுமே, தத்துவமசி. கடவுளாக நீ ஆவாய், ஆவாயில் இருக்கிறாய். அசி, அசிபதம் திருமந்திரத்தில் அற்புதமாக மிகப்பெரிய அகண்டாகார விருத்தின்னு சொல்லக்கூடாத காட்டியிருக்கிறார். விசாரிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்தோம், விசாரணை பண்ணலை, அவர் காட்டலை. ஆனால் நம்முடைய உபனிஷத் வழிப்படி நாம் சரியாக விசாரித்து பார்த்தோம். எங்கே ஆரம்பித்தோம்? காரணக்காரியவாதத்தை. காரணக்காரியவாதத்தை எப்படி சொல்லணும்? தூள அருந்ததி நியாயங்கிற நியாயம் மூலம் காரணக்கார நியாயங்கிறத வச்சு கண்டுபிடிச்சோம். காரணக்காரிய நியாயத்தில் என்ன கண்டுபிடிச்சோம்? காரணம் எப்பொழுதும் காரியத்திலிருந்து பிரிவன்றி இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். காரியம் இருந்ததுன்னா அங்கே காரணம் கட்டாயம் இருக்கும். அடிகை இருந்ததுன்னா தங்கம் இருக்கும், துணி இருந்தால் பஞ்சு இருக்கும், பானை இருந்தால் மண் இருக்கும், பிரபஞ்சம் இருந்தால் கடவுள் இருப்பார். நான் இருந்தால் கடவுளும் அங்கே நான் என்பதில் இருப்பார். அந்த அறிவு 2 விதமான அறிவு, காரண அறிவு, காரிய அறிவு. காரிய அறிவு தான் ஜீவன், காரண அறிவு எப்பொழுதும் கடவுள். காரண அறிவு காரிய அறிவிலிருந்து பிரிவில்லாமல் இருக்கிறது என்று பார். அப்போ காரியத்தை நிறுத்தினா, அதுதான் காரியத்தை நிறுத்துறது தான்
சர்வதர்மான் பரிதிஜ்ய. பகவான் சொல்கிறார், எல்லா காரியத்தையும் விட்டுடுறான். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே நீ அடைவாய், என்னை நீ பார். உன்கிட்ட உன் காரியத்தை விட்டுனா ஜீவன் போயிடுறான். காரியம் விழுந்தால் சிவனேன்னு இருப்பான். நான் ஒன்றும் செய்யலை சார், சிவமேனே இருக்கிறேன்னு. செய்யறதை விட்டால் சிவன் தான், செய்துட்டு இருந்தா நீ தான். செய்கிறான் வந்துடுவான், கர்த்தா போக்தா வந்துடுறான். இதுதான் இந்த மந்திரத்தில், 3வது மந்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. அடுத்து நாம் 4வது தந்திரத்துக்கு போவோம். அதில் சில உண்மைகளெல்லாம் நம்ம அறிய போகிறோம். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பார்ப்போம்.